தமிழ்நாட்டில் வசூல் பண்ணதில் அதிக வசூல் பண்ணதில் டாப் 10ல் ஒரு முக்கியமான இடத்துல பிடிச்சிருக்கு அமரன். ஸோ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் அமரன் நேற்று ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கங்குவா அந்த படத்தோட 8வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் எவ்வளோ, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ, ஆந்திரா தெலுங்கானாவில் எவ்வளோ அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், முக்கியமாக புல்புலையா 3, சிங்கம் அகைன், இந்த மாதிரி சில படங்களோட வசூல் எல்லாத்தையுமே வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. பூக்கள் நீட்டி புன்னகை செய்கிறதே. ஆமாங்க, கங்குவா தான். கங்குவாவில் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங்கில் அந்த பையனை அது பையனா பொண்ணான்னு தெரில, அவங்கள அந்த இதில் கூப்பிட்டு போவார், சின்ன படகு மாதிரி ஒன்றில் கூப்பிட்டு போவார். அதுதான் நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் காளிதாஸ், அஜித், வெங்கடேஷ், அப்புறம் ஏபிஜி மக்ரனா அப்படிங்கிற ஒருத்தர், அருண்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம், ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு, அதுலேருந்து தான் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன், ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது பெருசாக நான் மெயின்டைன் பண்ணல, இனிமேல் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணணும். அதில் இன்ஸ்டாகிராம்லேயுமே நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ வசூலில் போகலாம். கிளாடியேட்டர் 2 இந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் இந்தியாவில் 58 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 7 நாளில் 9,67 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் $91.5 மில்லியன், 770 கோடிக்கு மேலே வருது. லக்கி பாஸ்கர் இந்த படத்தோட 22வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 26 லட்சம், தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 62 லட்சம். ஸோ டோட்டலாக 36 கோடியே 52 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 15 கோடியே 69 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 107 கோடியே 64 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கன்னட திரைப்படம் பைரதி ரணங்கள் அப்படிங்கிற படத்தோட Day 7 கலெக்ஷன் கர்நாடகாவில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 90 லட்சம். ஸோ டோட்டலாக 12 கோடியே 89 லட்சம் இந்த படம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 90 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. சிங்கம் அகைன் இந்த படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் 1 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 59 லட்சம். இந்தியா முழுக்க 283 கோடியே 53 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 357 கோடியே 37 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. புல்புலையா 3 இந்த படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் 1 கோடியே 87 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 8 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 285 கோடியே 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 366 கோடியே 65 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த 2 படங்களுமே வெற்றி படம். அதுலேயும் புல்புலையா பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியாவில் 1.5 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடியே 68 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 13 கோடியே 77 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 13 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கங்குவா திரைப்படத்தோட 8வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 83 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், கர்நாடகாவில் 12 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 89 லட்சம், ஓவர்சீஸில் 31 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 8வது நாள். ஸோ எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது, ஆந்திரா தெலுங்கானாவில் கூட கம்மியாயிடுச்சு. ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 31 கோடியே 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 16 கோடியே 52 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 47 லட்சம், கேரளாவில் 6 கோடியே 98 லட்சம், ஓவர்சீஸில் இந்த படம் 30 கோடியே 56 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 கோடியே 12 லட்சம், வேர்ல்டு வைடு 109 கோடியே 70 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 350 கோடி பட்ஜெட். ஸோ அமரன் திரைப்படத்தோட 22வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 94 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சம், கர்நாடகாவில் 28 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 22 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு Day 22. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 146 கோடியே 79 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 43 கோடியே 79 லட்சம், கர்நாடகாவில் 22 கோடியே 69 லட்சம், கேரளாவில் 11 கோடியே
85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,74,00,000, ஓவர்சீஸில் 78,56 லட்சம், வேர்ல்டு வைடு 308,42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரின்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷனே 43 44 நியர்பை அந்த 45 கிட்ட தான் இருந்தது. ஆனால் இப்போது ஆந்திரா தெலுங்கானாவில், இது தமிழ்நாட்டில் கூட கிடையாது, ஆந்திரா தெலுங்கானாவில் 43 கோடி, அதாவது 44 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு தோல்வி படம், சிவகார்த்திகேயன் அவர்களோட தோல்வி படம், அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு வைடே 44-45 கோடி இருந்தது. இப்போது வேறு ஒரு லாங்குவேஜ், வேறு ஒரு ரீஜியனில், வேறு ஒரு ஏரியாவில் அதே வேர்ல்டு வைடு என்ன நம்பர் கலெக்ட் பண்ணிச்சோ அதை அங்கே மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம். இது வந்து ஒருத்தர் மட்டும், சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் இந்த வெற்றி, இது வந்து சாய் பல்லவிக்கு மட்டும் இந்த வெற்றி, இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு மட்டும் வெற்றி, இது எல்லாத்தையும் தாண்டி யாரோட கதையை இது எடுத்து பண்ணாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு மொத்தமாக நம்ம ஒருத்தருக்கு குறிப்பிட்டு இது கொடுக்க முடியாது. இது மொத்தமாக இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவே பயங்கரமாக இருந்தது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து, கேஸ்ட் அண்ட் க்ரூவிலேருந்து, அதே மாதிரியே சிவகார்த்திகேயனை எப்படி வந்து இந்த படத்துக்காக ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த டைரக்டர் எவ்வளோ மெனக்கெட்டுருக்காரு, எவ்வளோ நாள் எடுத்திருக்காரு ஒவ்வொரு சீனுக்கும், உண்மையிலே ரியலாக இருக்கணும்னு அதே சேம் லொக்கேஷனில் போய் எடுத்ததாக இருக்கட்டும், அதை மறுபடியும் அவங்க ஃபேமிலிக்கிட்டே போட்டு காமிச்சு இதெல்லாம் ஓகேவா, மறுபடியும் அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்கிட்டே போட்டு காமிச்சு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் கரெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்டு இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க பெரிய அளவில் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அமரன் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம். மொத்த ப்ரொடக்ஷன் வேல்யூவுமே அதுக்கு முக்கியமான காரணம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் அதிக வசூல் பண்ண திரைப்படங்களில் அமரன் எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நான் சொல்கிறது இந்த வருஷமோ இல்லை இந்த 2020க்கு அப்புறம் வந்த படத்தோட வசூலெல்லாம் கிடையாது. இதுவரையும் வந்த எல்லா தமிழ் படங்களையும் சேர்த்து அதில் ஒரு சிவகார்த்திகேயன் அவர்களோட திரைப்படம் டாப் 10க்குள்ளே இருக்குங்கிறதே பெரிய விஷயம். அதுவும் முன்னேறி போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு வந்த பாகுபலி 2 அப்படிங்கிற ஒரு படம், தெலுங்கு படம், அது பேன் இந்தியா படமாக வந்தது. அது வந்து தமிழ்நாட்டில் 151 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நம்பர் 1ல் இருந்தது. தமிழ்நாடோட அதிக வசூல் பட்டியலில் முதல் இடத்த பிடிச்சிருந்தது அன்றைக்கி காலகட்டத்துக்கு. அது 5 வருஷத்துக்கு தொடர்ந்தது. 2022ல் விக்ரம் அப்படிங்கிற படம் தான் அதை பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் ஜெயிலர், லியோ, கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் அதை பிரேக் பண்ணாலுமே ஒரு 5 வருஷம் பாகுபலி 2 தான் தமிழ்நாட்டில் அதிக வசூல் பட்டியலில் இருந்திருக்கு முதல் இடத்துல அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த பட்டியலை பார்த்துருவோம். இந்த பட்டியலில் லியோ தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு, 228 கோடி 7 லட்சம். ஸோ தமிழ்நாடோட ஹையஸ்ட் கிராசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வசூல் வந்து இப்போதைக்கு லியோ தான் இருக்குது தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. PS1, ஸோ விக்ரமுக்கு அடுத்தது விக்ரம் ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணிச்சு, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணது PS1 தான். ஸோ பொன்னியின் செல்வன் பாகம் 1 225 கோடி 70 லட்சம். அப்புறம் இந்த வருஷம் வந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 219 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். அப்புறம் ஜெயிலர் 190 கோடியே 88 லட்சம். விக்ரம் 187 கோடியே 50 லட்சம். அதாவது விக்ரம் பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷமாக பாகுபலி 1 யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா சரியாக படங்கள்லாம் அமையலை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் வந்தது, தரமாக வந்தது, வேறு லெவலில் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த பெரிய பாகுபலி அப்படிங்கிற ஒரு பெரிய தமிழ்நாட்டில் இருந்து அதை வந்து செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளினது விக்ரம் தான். அப்புறம் ஆப்வியஸ்லி 6வது இடத்துல பாகுபலி 2 151 கோடி 25 லட்சம். அதுக்கடுத்து தான் வாரிசு இருக்குது 147 கோடியே 43 லட்சம். அமரன் வந்து 8வது இடத்த பிடிச்சிருக்கு இப்போதைக்கு 146 கோடியே 90 லட்சம். ஸோ இதை நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் வாரிசை முந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் பாகுபலி 2 முந்திரும். ஸோ அந்த பாகுபலியை மிஞ்சின, அதாவது பாகுபலியோட கலெக்ஷனை தமிழ்நாட்டில் மிஞ்சின சில படங்கள் இருக்குது. அந்த சில படங்கள் பட்டியலில் இப்போது சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரனுமே சேரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மையிலே பெருமையான விஷயம். ஸோ அமரன் அப்படிங்கிறது இந்த டாப் 5க்குள்ளே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இது 187 விக்ரம் அப்படிங்கிற இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்படி வந்தாலுமே சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறது அந்த ரெக்கார்டு அப்படியே காலங்காலமாக இருக்கிறது கிடையாது. அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படம் வரும்போது அதை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி
ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு படங்களோட அந்த வசூலை முறியடித்தாதான் அந்த இண்டஸ்ட்ரி ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்ல வளர்ச்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைனா ஒரே எங்கள் தலைவரோட படத்தோட கலெக்ஷனை யாராலையும் மிஞ்ச முடியாது தெரியுமா அப்படின்னா அவ்வளோதான், அது செத்து போச்சு அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். என்னென்னா உதாரணத்துக்கு KGF 2ஓட ரெக்கார்டை இதுவரையும் ஒரு கன்னட திரைப்படமும் பிரேக் பண்ணல அப்படின்னா அங்கே அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி வரத்துக்கு வேறு எந்த படங்களும் இல்லை. மறுபடியும் அவரே ஏதாவது ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.